சினிமாவிற்கு டாடா சொல்கிறாரா ரஜினி? பதட்டத்தில் இருந்த ரஜினி ரசிகர்களுக்கு வெளிவந்த உண்மை. சினிமா உலகில் தனித்துவமான அடையாளத்துடன் ஜொலிக்கும் நடிகர் ரஜினிகாந்த் தனது அபார நடிப்பின் மூலம் 50 ஆண்டுகளாக ரசிகர்களின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். இந்த காளியோட ஆட்டத்தை இதுதான் ரஜினி ஸ்டைல். இவர் நடித்த படங்கள் மெதுவான வெற்றியை பெற்றாலும் சினிமா துறைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியுள்ளன. ரஜினிகாந்தின் திரைப்படங்கள் வசூல் சாதனையில் எப்போதும் முன்னணியில் வகிக்கின்றன. இதுவரை ரூபாய் 600 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியுள்ளன. தற்போது ரஜினி அவர்கள் கூலி மற்றும் ஜெயிலர் 2 ஆகிய 2 பிரம்மாண்டமான திரைப்படங்களில் நடித்து வருகிறார். கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜெயிலர் 2 திரைப்படம் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? हुकुम टाइगर का हुकुम. சமீப காலமாக சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்திற்கு உள்ளான ஒரு விஷயம் என்னவென்றால், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் அவர் நடித்த ஜெயிலர் 2 திரைப்படம் தான் அவருடைய கடைசி திரைப்படம் என்று கருதுகின்றனர். இதன் காரணமாக ரஜினிகாந்த் சினிமாவிற்கு டாடா சொல்லிவிடுவாரா என்ற கேள்விகளை பலர் எழுப்பினர். இந்த கேள்வி ரஜினி ரசிகர்களிடையே ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியது. ரசிகர்களின் இந்த பதற்றத்தை உணர்ந்த திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் தனது கணவரின் எதிர்கால திரைப்படங்கள் குறித்து விளக்கமளித்து ரசிகர்களின் சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அவர் கூறியதாவது: ரஜினி ரசிகர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகும் ரஜினிகாந்த் தொடர்ந்தும் நடிப்பார் என்று உறுதியளித்துள்ளார். இதன் மூலம் ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்ற கேள்வியுடன் இருந்த ரஜினி ரசிகர்களுக்கு லதா ரஜினிகாந்த் தெளிவான பதிலை அளித்து அவர்களின் சந்தேகத்தை போக்கியிருக்கிறார். ரஜினி சினிமாவில் கலக்க போறாரு, ரசிகர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, இதுதான் விஷயமே. I'll set your screens on fire. நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான். மனசிலாயோ